எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும், ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மட்டற்ற மகிழ்ச்சியை தருகிறது. இந்த சுபஹோரையிலே ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ் பிரியன் ஐயா அவர்களையும், ஜோதிட பாரம்பரிய பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற கொடிக்கம்பம் ஜோதிடர் உயர்திரு SP சோமசுந்தரம் ஐயா அவர்களையும், அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி, தமிழ் கூறும் ஜோதிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை தருவதில் RMS அஸ்ட்ரோ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சியை எய்துகிறது. RMS அஸ்ட்ரோ அகாடமி எப்படி பயணிக்கிறது என்றால், ஒரு ஜாதகத்தை எடுத்தால் திசையை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்வதில் RMS அஸ்ட்ரோ அகாடமி பலர் நடக்காத பாதையில் பாரம்பரிய ஜோதிடத்தின் வழியே நடைபோடுகிறது. RMS அஸ்ட்ரோ அகாடமிக்கு 4 தூண்கள். ஒரு தூண் ஜோதிட விதிகள், மற்றொரு தூண் ஜோதிட மூல நூல் சுருதிகளின் வழியே இருக்கிற பாடல்கள், சுருதிகள், உதாரண ஜாதகங்கள், அதற்கான விளக்கங்கள். இதுதான் 4 ஜோதிட தூண்கள் நமது RMS அஸ்ட்ரோ அகாடமிக்கு. ஒரு ஜாதகம் வந்தால் ஜாதகர் கேள்வி கேட்பதற்கு முன்னால் அவர்கள் என்ன கேட்க வந்திருக்கிறார்கள் என்பதை திசாபுத்தியை வைத்து கோச்சாரத்தை தொட்டு நம்மால் அவர்கள் உள்ளங்களில் இருப்பதை கேள்வி சாவிகளை நாம் சொல்ல இயலும். அவர்கள் சொல்லி கேள்வி கேட்பதற்கு முன்னால் நாம், நீங்கள் வந்திருக்கிற கேள்வி இதற்குதான், இதற்கு தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க, இதுதான் உங்களுடைய கேள்வி, இந்த கேள்விக்கான பதில் இதுதான் என்று வரையறுத்து, அவர்கள் ஜாதகம் பலமாக இருந்தால் உரிய பரிகாரங்களாக கோயில்கள், தலவிருச்சங்கள், ஞானியர் ஜீவசமாதிகள் வழிபாடுகளை சொல்வதை நாம் RMS அஸ்ட்ரோ அகாடமியில் பாடத்திட்டத்தில் வைத்திருக்கிறோம். ஒரு ஜாதகம் வந்தது, அந்த ஜாதகத்தில் நாம் ஒரு விஷயம் சொன்னோம். நீங்கள் நன்கு படித்திருப்பீர்கள், அற்புதமான வேலையில் இருப்பீங்க, நினைத்த காரியமெல்லாம் நடக்கும், ஆனால் நீங்கள் நினைக்காதது ஒன்று நடந்திருக்கிறது ஜாதகத்தில். மனம் மகிழ்வான திருமணம் இல்லை. இந்த திருமணத்துக்கு பற்றி நீங்கள் கேட்க வந்திருக்கிறீங்க, எங்களுடைய இல்லறம் எப்படி இருக்கிறது, கணவன் மனைவி எப்படி இருப்போம் அப்படின்ட்டு. அது சில பதில்களை சொன்னோம். கணவன் மனைவி பின்னாடி எப்படி இருப்பாங்க, அதற்கான சில உரிய பரிகாரங்களையும் சொன்னோம். இவர்கள் இல்லறம் சிறப்பில்லை, அவர்கள் துயரக்கடலில் நீந்தி கொண்டு இருக்கிறார்கள், துன்பத் துடுப்பை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னோம். குழந்தையும் பிறந்து விட்டது. தொடர்ச்சியாக அவர்கள் இருவரும் மன கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரே வீட்டில் நண்பர்களாக வாழ்வதற்கு திருமணம் தேவையா என்பதை காலம் தீர்மானித்து சொல்லியிருக்கிறது. எனவே ஜாதகத்தை எடுத்த பொழுது சில விஷயங்களை சொன்னோம். ஒரு 10-15 விதிகள் இருக்கிறது, 5-6 பாடல்கள் இருக்கிறது. அவையெல்லாம் RMS அஸ்ட்ரோ அகாடமியில் பாடத்திட்டத்தில் வைத்திருக்கிறோம். நேரம் கருதி, காலம் கருதி, கேட்பவர்களுடைய வண்ணத்தையும் எண்ணத்தையும் கருதி சில விதிகளையும் சில பாடல்களையும் உங்களிடத்திலே பகிர்கிறேன். ஜாதகர் ஆண். இந்த ஜாதகர் பிறந்தது 30/8/1992 காலை அதிகாலை 5:55 கன்னியாகுமரியில் பிறந்திருக்காங்க. சிம்ம லக்னம், லக்னத்தில் சூரியன் குரு பகவான், கன்னியில் சந்திரன் சுக்கிரன், தனுசில் ராகு பகவான், மகரத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் மாந்தி, மிதுனத்தில் கேது பகவான், கடகத்தில் புதன் பகவான். நவாம்ச சக்கரம் மிதுன லக்னம், மிதுன லக்னத்தில் சனி பகவான், கடகத்தில் சூரியன், கன்னியில் செவ்வாய், துலாத்தில் கேது, தனுசில் குரு பகவான், மகரத்தில் சுக்கிரன், மீனத்தில் புதன் பகவான், மேசத்தில் சந்திரன் ராகு பகவான்
மாந்தி 12ல், அதாவது ரிஷபத்தில் இருக்கிறாங்க. பிறந்தப்ப சந்திர தசை 9 வருடங்கள். தற்பொழுது ராகு திசை சூரிய புத்தி ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்போ திசையை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்லணும். ராகு எங்கே இருக்கிறாரு? 5ஆம் இடம். இந்த ராகு யாரு சாரம்? குரு சாரம். குரு அஷ்டமாதிபதியாக லக்னத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த ஜாதகத்திற்கு சிம்மமும் மகரமும் திதிசூனிய ராசி ராசியாக வருகிறாங்க. இந்த ராகு கேதுக்கு பலன் சொல்வதை இந்த பதிவில் நம்ம சொல்கிறோம். ராகு 5ல் இருக்கிறார். ராகு நிற்பது குருவினுடைய வீடு. ராகு நிற்பது கேது சாரம் மூலத்தில் இருக்காங்க. கேது நிற்பது புதனுடைய வீடு. அப்போ இந்த ராகு கேதுகளுக்கு தனிச்ச வீடு இல்லை. அப்போது நம்ம எதை வச்சு பலன் சொல்வது? ராகு கேதுக்கள் தனித்திருந்தால் அந்த வீட்டதிபதி எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு பலன் சொல்ல வேண்டும் என்பதை 1936ஆம் வருடம் வெளிவந்த சந்திரகாவியம் பி. நா. சிதம்பரம் முதலியார் பிரதர்ஸ் மதுரை புக் ஷாப்பில் வெளியிடுறாங்க. அன்றைய விலை 8 அணா. சதாசிவ ஜோயிடர் அவர்களால் இயற்றப்பட்டு குப்புசாமி ஜோயிடர் அவர்கள் உரை எழுதியிருக்கிறாங்க. 1936ஆவது வருடம் வந்தது. பாடல் எண் 24. வெளியாண்ட ஆண்டு 1936. மீறும் இரு பாம்பிருந்த வீட்டுக்கு அதிபன்தான் ஏறும் ராசுக்குடியோன் ஏறாகி வீராய் கலந்த கோளின் பயனை கண்டளிப்பர் காரக குல வரவுதாம் அவருக்கு கூறு. இந்த ராகு கேதுக்கள் தனியாக இருந்தால் வீட்டு அதிபதி யாரோ எங்க இருக்காங்களோ அந்த பலனை சொல்லணும். சேர்ந்திருந்தால் அதில் பலமானவர்கள் யார் என்பதை பார்த்து பலன் சொல்ல வேண்டும் என்பது சந்திரகாவியம். அப்போ இந்த ராகு கேது சாரை வாங்கியிருக்காரு. கேது புதன் வீட்டில் இருக்கிறாரு. கேதுக்கு சொந்த வீடு இல்லை, ராகுக்கு சொந்த வீடு இல்லை. அப்போ எதை அடிப்படையாக வைத்து சொல்வது பலன்? புதனையும் குருவையும் வச்சு சொல்லணும். இப்போ புதன் எங்கே இருக்கிறாரு? கடகத்தில். சுக்கிரன் கன்னியில் இருக்காங்க, வர்க்கோத்தமம் ஆயிடுறாங்க. அப்போ 12ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் வர்க்கோத்தமம் ஆயிருக்காங்க. அப்போ இவருக்கு நடக்கிறது ராகு திசையில் சூரிய புத்தி. இந்த சூரியனுடன் யார் சேர்ந்திருக்காங்க? ராகு என்ற வீட்டதிபதி சேர்ந்திருக்கார். அவர் அஷ்டமாதிபதியாக வருகிறார். லக்னம் திதிசூனியமாக வருகிறது. மகரம் திதிசூனியமாக வருகிறது. சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். விதிகள் 2ல் சுக்கிர பகவான் நீசம் பெற்றிருக்கிறார். 7ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு 12ல் லக்னத்துக்கு 6ல் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் சந்திரனுடைய சாரம் வாங்கியிருக்கிறார். சந்திரன் எங்க இருக்கிறாரு? பரிவர்த்தனையினால கடகத்துக்கு வந்துடுவார். 2-12 பரிவர்த்தனை. சுக்கிரன் சூரியன் சாரம் வாங்கியிருக்காங்க. சூரியன் திதிசூனிய ராசியில். சூரியன் எந்த ராசியில் இருக்கிறாருன்னு பாருங்க. நீர் நெருப்புல. லக்னாதிபதி 7ஆம் அதிபதி இருவருமே திதிசூனிய ராசியிலிருந்து சஷ்டாஷ்டகமாக இருக்கிறார்கள். அப்போ இருவரும் சஷ்டாஷ்டகமாக இருந்து சனி பகவான் வக்ரம் பெறுவதை நாம் பாடத்திட்டத்தில் விரிவாக வைத்திருக்கிறோம். அப்போ இல்வாழ்க்கை சரியில்லை என்பதற்கு இந்த சூரியன் பார்க்கிற இடமான 7ஆம் இடம், ராகு நின்ற வீட்டதிபதி குரு பகவான் பார்க்கிற இடமான 7ஆம் இடத்தை தொட்டு பலன் சொன்னால் வெற்றி அடையலாம். அப்போ 7ஆம் அதிபதி 6ல் மறைகிறார் லக்னத்துக்கு. தன் வீட்டில் 12ல் மறைகிறார். 12ஆம் அதிபதி சாரம் வாங்கி இருக்கிறார். வக்ரம் பெறுகிறார். இது ஒன்று. அப்போ இன்னொரு பாடல் ஜாதக அலங்காரம் 691 1925 வெளிவந்தது. மா வடிவேலு செட்டியார் அவர்கள் உரை எழுதி வெளியிடுறாங்க. கோல்டன் பிரஸ் அச்சகம், சென்னை. லக்னம் தனக்கு 7 தண்ணில் வியத்தனில் சோமன் தானும். சோமன்னா சந்திரன். லக்னத்துக்கு 7ல் சந்திரன் அல்லது 12ல் சந்திரன் தனியாக இருக்கணும். புக்கவே பாவர் அங்கீசியில். அப்படி இல்லைன்னா நவாம்சத்தில் சந்திரன் பாவருடைய அம்சத்தில் இருக்கணும். நவாம்சத்தில் பாருங்க, சந்திரன் ராகுவுடன் சேர்ந்து மேசராசி செவ்வாயினுடைய ராசியில் இருக்கிறார். பொருந்தியே இருந்த காலை சுக்கிரன் பாவரோடும் துளங்குவே. அப்போ இந்த சுக்கிரன் 2ல் இருக்கிறார். பரிவர்த்தனையினால புதன் கன்னிக்கு வந்துடுவாங்க. அங்கே உச்சம் பெற்று இருந்தாலும் கூட நவாம்சத்தில் புதன் பகவான் தன்னுடைய முழுமையான பலத்தை இழக்கிறார். சுக்கிரன் பாவரோடும் துளங்கவே இருக்க நாரி கை கொள்ளும் புருஷனான
கணவனை கொல்வாள் காண்பீர் அப்படிங்கிறாங்க. கொல்வாள்னா உயிருக்கு சேதம் வராது. இது 2ஆம் இடம் சம்பந்தப்பட்டதுனால வாக்கால் மனைவி இவருக்கு துன்பத்தை தருவாங்க. 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட மாரகத்தை தருவாங்க. எனவே விதிகள் பொருந்தி வருகிறது, சுருதிகள் பொருந்தி வருகிறது. ஜோதிட சுருதிகளின்படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால், கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால், சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்கின்ற எங்களுடைய குருநாதர் வாக்குக்கு இந்த ஜாதகங்கள் மணிமகுடமாக திகழ்கிறது. அப்போ சுருதிகளின் வழியே, பாடல்கள் வழியே, சாரநாதன் வழியே, ஆதிபத்தியத்தின் வழியே, கிரகங்கள் சேர்க்கை வழியே, பார்த்தவர் வழியே, நவாம்சத்தில் வழியே, பகை நீசம் அஸ்தமனம் வக்ரம் வழியே, திசாபுத்தி வழியே, கோச்சாரத்தின் வழியே பயணிக்கிற பொழுது நாம் உண்மையை நெருங்குவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாய்ப்பைத்தான் ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமி தமிழ் கூறும் ஜோதிட நல்லுலகத்திற்கு தருவதற்கு பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. இறையருளாலும் நவகிரக அருளாலும் குருவர்களாலும் திருவருளாலும். எனவே ஒரு ஜாதகத்தை எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜோதிடம் அல்ல, எடுத்து சொன்னோம் என்பதுதான் ஜோதிடம். அப்போ இவங்களுக்கு பிரிவு வருமா வராதா என்பதை அவங்களிடத்துல சொல்லியிருக்கோம். தற்போது நடக்கக்கூடிய திசாபுத்திக்கு மன வாழ்க்கை சிறப்பில்லை, துன்பக் கடலில் நீந்தி கொண்டிருக்கிறார்கள் சொல்லியிருக்கோம். இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் அவங்க கிட்ட சொல்லியிருக்கோம். அப்போ இரு பாடல்கள் ஒத்து வருது. ராகு கேதுகளுக்கு எப்படி பலன் சொல்ல வேண்டும், சுருதிகள் எப்படி பயன்படுகிறது என்பதை நாம் இன்று அறிந்து கொண்டோம். இன்றைய ஜோதிட பதிவு என்னுடைய குருநாதர் இருவரின் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன். ஜோதிட சுருதிகள், பாரம்பரிய ஜோதிடம் என்றுமே ஜொலிக்கும், எங்கள் குருநாதர் வாக்கு என்றுமே பலிக்கும் என்று சொல்லி ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமி மூலமாக உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு சந்திப்பில் ஜாதகத்தில் சந்திக்கலாம், சிந்திக்கலாம். நன்றி.